ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே வச்சு நம்ம க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணலாமா? 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த பால் நல்லா காய்ச்சி வத்தி வரும்போது அதில் வந்து 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். மேங்கோ வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா சுகர் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா சுண்டை காய்ச்சி இந்த மாதிரி பால்கோவா மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இறக்கிடுங்க. அதை நல்லா ஆற வச்சுட்டு 2 மாம்பழம் மீடியம் சைஸ் அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த மேங்கோ, சுகர், பால், அது மட்டும். மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளேயே கண்டிப்பா நீங்க இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வந்திருந்தது. மாம்பழத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கலாம். 2 மாம்பழத்தோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணி எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி கிடைச்சது. நம்ம பால் வந்து இந்த பால்கோவா மாதிரி திக்கா சூடு பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து மிக்சியில சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ இதுலயே வந்து நம்ம மாம்பழத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு சர்வ் பண்ற அளவுக்கு தாராளமா உங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு 8 hours வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ரீவியஸ் டே பண்ணிட்டு மறுநாள் தான் இப்போ ஓபன் பண்ணி எடுக்கிறேன். இது காஸ்ட் வைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாவும் ஆகாது. வீட்லயே சூப்பரான மாம்பழ ஐஸ்கிரீம் நல்லா கிரீமியா உங்களுக்கு ரெடி ஆயிடும். இப்போ நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், இந்த ஸ்கூப்ல எடுக்கும் போதே எவ்வளவு கிரீமியா இருக்குன்னு பாருங்களேன். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து பனானா, ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லயும் யூஸ் பண்ணி நீங்க ஐஸ்கிரீம் பண்ணலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸே யூஸ் பண்ணி நல்ல சூப்பரா டேஸ்டியான கிரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து இதுக்கு மேல கொஞ்சமா பாதாம், முந்திரியை வந்து கட் பண்ணி இதுல கார்னிஷ் பண்றேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இதை வந்து நீங்க அப்படியே பிளெயினா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.